ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெய்லி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் ரெடி பண்ணணுன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாரில் 1 கப் அளவுக்கு நம்ம வெள்ளை ரவை சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துடலாம். சோடா மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த டிஃபனை நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவு ஃப்ரை ஆனதும் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வழக்கமாக தோசை மாவில் தான் தோசை செஞ்சு பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக டிஃபன் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் டிஃபன் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.